சென்னை அவுட்டர் ரிங் ரோடு தெரியுங்க. அது என்ன? சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு, CPRR ரிங் ரோடு அப்படின்னா என்ன? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தாமரைப்பாக்கம் கூட்டுரோடுக்கும் ECR மகாபலிபுரத்துக்கும் என்ன சம்பந்தம் வரப்போகின்றது? இந்த பகுதியில் பொன்னேரிக்கு மீஞ்சூருக்கு கனெக்டிவிட்டி மிக விரைவாக எக்ஸ்பிரஸ் ஹைவே வரப்போகுது. அதனுடைய விவரம் சின்னதாக உங்களுக்கு ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கின்றேன். நான் உங்கள் அபு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது CPRR ரோடின் முதற்கட்ட பணிங்க. இது வந்து தாமரைப்பாக்கம் கூட்டோடுக்கு மிக அருகாமையில். தாமரைப்பாக்கம் கூட்டோடு பெரியம்பாளையம் போகக்கூடிய ரோடு ஒரு சாதாரண பகுதியாக இருந்தது. இந்த ரிங் ரோடு வந்து பெரிய ரோடு ஆகிவிட்டாங்க. அந்த ரோடையும் இந்த ரிங் ரோடு வந்து மிகப்பெரிய கனெக்டிவிட்டியை உருவாக்க போகுது. எங்கே இருந்தனாக்கா மகாபலிபுரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் ஹப் உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து அந்த வெஹிக்கல்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து போகிறதுக்கு ஏதுவாக அந்த ரோடு ரிங் ரோடு கனெக்டிவிட்டி இருக்கும். அதனால அங்கே இருந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஹப்லேருந்து நேராக உங்களுக்கு வந்து எண்ணூர் போர்ட்டுக்கு, துறைமுகத்துக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய வெஹிக்கல்ஸ், பெரிய பெரிய வண்டிகள்லாம் வந்து சரக்குகளை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு ஏதுவாக இந்த ரிங் ரோடு உருவாகிட்டு இருக்குது. முழுக்க பயன்பெற போகிறது இந்த கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு இந்த ரிங் ரோட்டில் போகும். எக்ஸ்பிரஸ் ஹைவேவாக மாறும் இந்த ரிங் ரோடு CPRR. அதனால தொழில் வளர்ச்சி மேலும் இந்த ரோடை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நல்ல வளர்ச்சி எட்டும். 132 கிலோமீட்டர்ஸுங்க. 12,000 கோடியில் இந்த திட்டம் வந்து மிக வேகமாக வளர்ச்சி பட்டுக்கிட்டே வருது. வந்துச்சுனாக்கா தொழில்துறையும் சரி, ரியல் எஸ்டேட் துறையும் கட்டுமானத்துறையும் மிக விரைவாக வளர்ச்சி அடையும். 2025 ஹேண்ட் ஓவர் பண்ணுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சின்ன தொகுப்பாக உங்களுக்காண்டி கொடுத்துருக்கிறேன். இந்த CPRR ரோடுங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இது எல்லா பகுதியும் கனெக்ட் பண்ணுறது. சிங்கப்பெருமாள் கோயில், உங்களுக்கு மகாபலிபுரம், ECR, அங்கேருந்து உங்களுக்கு எண்ணூர் போட்டு, தச்சூர் கூட்டுரோடு, கன்னிகை பேர், கன்னிபுத்தூர், பெரியபாளையம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. மக்களே, இது ஒரு சிறப்பான வளர்ச்சி அடைய போகுது. உள்கட்டமைப்பு பணி சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு ரியல் எஸ்டேட் தொழில்துறைக்கு ஒரு ஊக்குவிக்கமாக நிறைய உள்கட்டமைப்பு பணி மிக வேகமாக நடந்துட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதி பணி தான் இப்போ நம்ம பார்த்தது. மற்றும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல செய்தியுடன் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் அபு, நம்ம வீட்டு ரியல் எஸ்டேட். நன்றி, வணக்கம் நண்பர்களே. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.